மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சி வந்து 100 நாளே வந்து தாண்டாது, 5%க்குள்ளேயே உங்களுடைய ஓட் பேங்க் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னும் தேர்தலுக்கு வந்து 2 மாதங்கள் தான் சார் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து வரும் தேர்தல் வந்து ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்பார், இல்லை எதிர்கட்சியாக இருப்பார்னு வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஆரம்பத்திலிருந்தே, அதாவது விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு எனக்கு வந்து விஜய் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக இவர் இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியாது, மக்கள் இவர்களை புறக்கணிப்பார்கள் நான் ரொம்ப தீவிரமாக நம்பினேன். ஆனால் அதுக்கப்புறம் இவர் கட்சி தொடங்கி மக்களை தேடி செல்லும் போது அங்கு ஏற்பட்ட அந்த எழுச்சியான கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் கருத்தையே நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நாம் வந்து ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அந்த யதார்த்தத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தே மாறினது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இப்போ விஜய் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் தாவேக்காவுடைய வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யோ மிகையோ கிடையாது, அது உண்மை. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு திமுக அமைச்சருடைய குடும்பத்திலும் கூட தாவேக்காவுக்கு ஓட்டு இருக்கும், அதுதான் உண்மை. ஏன்னா அந்த வீட்டு இளைஞர்களும் பெண்களும் கண்டிப்பாக விஜயினுடைய ரசிகர்களாக இருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக தாவேக்காவுக்கு ஓட்டாக மாறும். அந்த அடிப்படையில் வரப்போகிற தேர்தலில் தாவேக்கா ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு 50% வாய்ப்புகள் என்றால் 2ஆம் இடம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 இடங்களை தாவேக்கா வெல்வதற்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்க போடுற கூட்டணி கணக்குகள் எதுவுமே இந்த தேர்தலில் ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இத்தனை நாள் எப்படின்னா திமுக அதிமுக 2 பேரில் யார் பெட்ரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்கள் கொடுக்குற பணம், இந்த 2 தான் வந்து ரோல் பண்ணும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 பேரில் யார் பெட்டருங்கிறத விட 2 பேரை விட யார் பெட்டருங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கும். அப்போ அதிமுக திமுகவை விட யார் சரியான சாய்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக விஜய் தான் மக்களுடைய கண்களுக்கு தெரிவார். அந்த அடிப்படையில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக்சுவலாக அந்த 1% தான் அந்த ஓட் ஷேரிங் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க சார். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த அளவுக்கு தாவேக்கா வந்து வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நிச்சயமாக இது நம்ம அந்த மக்களுடைய தேர்தலே போட்டியிடாத ஒரு கட்சி தானே சார். இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி டெல்லிக்கு வருது, டெல்லியில் வந்து போட்டிட்டாங்க. அப்போ தான் அந்த கட்சி தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சாங்க, அதை நம்ம பார்த்தோம். டெல்லியில் மட்டும் இல்லை, பஞ்சாப்லேயும் அதே மாதிரி போய் ஆட்சியை பிடிச்சாங்க. பழைய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அசாம் கணபரிஷத்துன்னு ஒரு கட்சி, என்ன மஹிந்தான்னு ஒரு இளைஞர், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசாமில் மாணவர்கள் புரட்சி பண்ணி அதன் தொடர்ச்சியாக அந்த கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் இந்த தேர்தலையே போட்டியிடலையே 6 மாதத்துக்கு முன்னே தானே ஆரம்பிச்சிங்க, அந்த பேச்செல்லாம் எடுபடாது. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை காலமாக இங்கே வந்து மக்கள் வாக்களித்தது பார்த்திங்கன்னா இவருக்கு இவர் பெட்டர், இவருக்கு இவர் பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 5 வருஷம் கொள்ளையடிச்சிட்டாங்க, அதனால் அடுத்த 5 வருஷம் இவர் கொள்ளையடிக்கட்டுமேங்கிற ஒரு பெருந்தன்மை காரணமாகவும் திமுக அதிமுகவுக்கு மாறி வாக்களித்தாங்க. இந்த முறை அப்படி நடக்காது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர், மக்களுடைய பேராதரவு பெற்ற ஒரு நடிகர். ரஜினியை விட உச்சத்தில் இருக்குது விஜய் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எல்லா வயதிலும் எல்லா மட்டத்திலும் ரசிகர்கள் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக அவருக்கு அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே வர இந்த சர்வே முடிவுகள் இருக்குல்ல, தொடர்ந்து பல்வேறு மட்டத்தில் சர்வே எடுத்த மயமாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கான ஆதரவுங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அதனால தான் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் 40% எங்களுக்கு ஆதரவுலாம் சொல்கிறாங்கல்ல, அது கொஞ்சம் மிகைப்படுத்திய நம்பராக இருந்தாலும் மக்கள் ஆதரவுங்கிறது விஜய்க்கு கூடிக்கிட்டே இருக்குங்கிறது தானே உண்மை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லுங்க சார், எம்ஜிஆரோட ஒப்பிட்டு வந்து பேசிட்டீங்க. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கடவுளாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ விஜய் காலத்தில் இருக்க மக்கள் வந்து விஜய் யாரும் கடவுளாக பார்க்கல சார். அவருடைய படம் சரியில்லைன்னா அந்த படம் தோல்வி படமாக தான் மாறுது. ஆனால் இப்போ எம்ஜிஆர் காலத்துலலாம் அப்படி இல்லையே சார். அதாவது எம்ஜிஆர் காலத்திலும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவரை கடவுளாக பார்த்தாங்க, பொதுமக்கள் யாரும் அவரை கடவுளாக பார்க்கல. எம்ஜிஆர் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எம்ஜிஆரை பார்த்தாங்க. அவர் மற்றவர்களுக்கு உதவுறவர், அவரை போய் பார்த்தா எப்போதும் வந்து அவங்க வீட்டில் சோறு கொடுப்பாங்க, யாரை பார்த்தாலும் உதவி பண்ணுவார் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக தான் பார்த்தாங்க. கடவுளாக எல்லாம் பார்க்கல. கடவுளாக யார் பார்த்தாங்கன்னா எம்ஜிஆருடைய
ரசிகர்கள். அதிமுக தொடங்கிய பிறகு எம்ஜிஆருடைய தீவிர தொண்டர்கள் தான் அவரை கடவுளாக பார்த்தாங்க. அது அந்த மனோபாவம் இன்னைக்கும் தொடருது. இப்போ ரஜினிகாந்த் உச்சத்தில் இருக்கும்போது ரஜினியை வெறும் நடிகராக மக்கள் பார்த்தாங்க, அவருடைய ரசிகர்கள் அவரை கடவுளாகவும் தலைவராகவும் பார்த்தாங்க. ரஜினிகாந்துக்கு சில ரசிகர்கள் கோயில் கட்டுறதெல்லாம் பார்த்தேன். சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு ரசிகர் வந்து ரஜினிக்கு கோயில் கட்டி வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே ரஜினிகாந்துடைய அண்ணன் போய் அந்த சிலையை தொட்டு அப்படி பரவசப்பட்டு நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் மட்டும் இல்லை, அஜித்தையும் கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். அஜித்தை பார்த்திங்கன்னா மக்கள் அவர்களை நடிகராக பார்க்குறாங்க, அவர்களுடைய ரசிகர்கள் அவரை கடவுளாக பார்க்குறாங்க. அதாவது இன்றைக்கி பாருங்கள், முன்னணி நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்க கட் அவுட்டுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பால் அபிஷேகம்ங்கிறது அவரை கடவுளாக நினைப்பதால் தானே அந்த வழிபாட்டுக்குரிய ஒரு விஷயத்தை அங்கே பண்ணுறாங்க. அதனால் அந்த கூட்டம்ங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதனால் பொதுமக்களே இவரை கடவுளாக பார்க்குறாங்கல்ல, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட கூட்டம் இன்னைக்கு இருக்குது. அந்த கூட்டம் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. மக்கள் வந்து அவரை நடிகராக பார்ப்பதால் அவர்களும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஆப்ஷனாக தாவேக்கான்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நிறைய கட்சிகள் இருக்குது சார். அப்படி இருக்கும்போது தாவேக்கா மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னவா இருக்கு சார்? அதாவது ஒவ்வொரு கட்சிகளையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய யோக்கியாம்சம் என்னன்னு யோசித்தாலே இவர்கள் எல்லாமே அந்த கட்சி நடத்துவதற்கே அருகதையற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வேணால் உங்கள் கேள்விக்காக நம்ம ஒவ்வொரு கட்சியுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். திமுக பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஊழல் கட்சியாக இன்றைக்கி வந்து நிறமிழந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் சமூக நீதி போன்ற விஷயங்களில் அவர்களுடைய கடமை வந்து சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் திமுக ஒரு பக்கம் ஊழல் செய்தாலும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சியாக வந்து திமுக இருக்குது. அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கு அது வந்து ஒரு அடிமை கட்சியாக மாறிடுச்சு. அதனுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடியும் பார்த்திங்கன்னா ஒரு அடிமையாக மாறிட்டார். தமிழ்நாட்டு நலனுக்கு, தமிழ் மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிற பாஜகவிடம் போய் அடிமையாகி கிடக்கு அந்த கட்சி. அதனால் அந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டிய கட்சி. பாஜக எப்படி தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படணுமோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அதிமுகவை இந்த மக்கள் வந்து இந்த நாட்டை விட்டு விரட்டணும். அதுதான் உண்மை. அப்போ அந்த கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, பலனும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாமகன்னு வச்சுங்க. பாமகங்கிறது ஒரு பிளவுவாத சக்தி. பாஜக எப்படி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துதோ அதே மாதிரி சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற கட்சி பாமக. எல்லாத்துக்கும் மேலே இந்த கட்சிக்கு ஒரே ஒரு கொள்கை தான், அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கணும், அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கணும். இதை தவிர இந்த கட்சிக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. எந்த கூட்டணியோட போனாலும் இவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு ராஜ்யசபா. ஏன்னா நீங்கள் மக்களை சந்தித்தால் அங்கே உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அப்போ இப்படி ஒரு கொள்கை கொண்ட பாமகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதது தான். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்டாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது திமுகவுடைய சார்பு அணியாக இருக்குது. அதே நேரம் இந்த சமூக நீதி போன்ற விஷயங்களில் அவங்களுடைய ரோலை வந்து அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சி இருப்பதால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது இங்கே தேவையான ஒன்று தான். அப்புறம் பாஜக பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே தேவையில்லாத ஒரு கட்சி தான். அப்புறம் தேமுதிகவெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தேய்ந்து போன கட்சியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அமமுகங்கிறதெல்லாம் ஒரு லற்றுப்பேடு கட்சி. அதே நேரம் அந்த சாதி பலத்தை வைத்து அவங்க எது தங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய வாக்கு இருக்கிறத மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அவர்களாலும் இந்த நாட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா திமுகவோடு சண்டை செய்வதற்கான தகுதி தாவேக்காக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. மக்களுடைய புரிதலும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை அவர்கள் ஆதரிப்பார்கள். இல்லை சார், இப்போ நாம் தமிழர்லாம் இருக்குது சார், இப்போ அந்த கட்சியை விட்டுட்டு மற்ற கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்கு. நாம் தமிழரை வந்து நான் வந்து வேணும்னே விடலை, ஆனால் அது என் கவனத்துக்கே வராமல் போனது ஏன் பிரச்சனை இல்லை, அது அந்த கட்சியோட பிரச்சனை. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியும் கூட ஒரு தேர்தல் நேரத்தில் வியாபாரம் செய்கிற கட்சி தான். அந்த கட்சியினுடைய தலைவரான அந்த 100 கோடி சீமானுக்கு நம்ம கட்சி ஜெயிக்கணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிறதெல்லாம் நோக்கமே கிடையாது. தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகளிடம் பேரம் பேசி பணத்தை வசூல் பண்ணுறது தான் அந்த கட்சியினுடைய நோக்கமே. நான் இந்த இடத்துல இப்படி ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துகிறேன், நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பணம் வாங்குறது இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த ஒன்று தான். அப்புறம் நான் வந்து திமுகவை திட்டுறேன், என்ன அதுக்கு வந்து கொடுங்கன்ட்டு ஒரு இடத்துல பில்லு போடுறது. அப்புறம் அதிமுகட்ட போய் நான் திமுகவை ஒழிச்சிட்றேங்கிறது அங்கே ஒரு பில்லு. பாஜக கிட்ட போய் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கிட்டு
அடுத்த வேலை பார்ப்பேன், அதுக்கு ஒரு பில்லு. ஸோ இந்த மாதிரி தேர்தலை வைத்து நன்கொடை வசூலிப்பது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. அதனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதிகளாக இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆபத்து. எல்லாத்துக்கும் மேலே அந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கு இருக்கிற, நாளைக்கு அவர் இருக்க மாட்டார், சாக்கடை துரைமுருகன் அவரை கட்சியிலிருந்து தூக்கி வெளில போட்டுருவார். இன்றைக்கு இருக்கிற அந்த 100 கோடி சீமானுடைய பேச்சு, அவருடைய உடல் மொழி, அது எல்லாமே அருவருப்பாக இருக்குது, ஆபத்தானதாகவும் இருக்குது. அதனால் இவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு தகுதியற்ற கட்சிகள். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தையை நான் முன்வைக்கிறேன்.